ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஸ்கொயர் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறோம். பட் காப்பி, ஓகேங்களா? இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. மைண்ட் கிராஃப்ட் ஏற்ற முடியாதுங்க. ஸ்பானில் எடுத்தோன்னே நம்மளுக்கு வில்லேஜ் தான். எடுத்தோடனே கேரட் வேறு இருக்குது. கேரட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். பக்கத்துலேயே பொட்டேட்டோங்க. இந்த வில்லேஜஸில் நம்மளுக்கு இதான் நல்லது. வில்லேஜ் ஸ்டார்டிங் கிடச்சுன்னா சோத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? எப்பயும் முடிஞ்ச அளவுக்கு வில்லேஜ் தேடிடுங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே. அப்புறம் அந்த வில்லேஜை வந்து லூட் அடிச்சுனுங்க மறக்காமல் எல்லா இடத்துலையும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே இந்த வீடியோவில் என்ன பிளான்னா, நம்ம வந்து இப்போ வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு பெட்டை போட்டுட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு நம்ம கேமை வேறு முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? கிளிச் வேறு ரொம்ப ஆகுது, அதனால் நிறையா கண்டுக்காதீங்க நடுவில். ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இது ஒன்றும் தரல. அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போயிட்டு லூட் பண்ணிட்டு வந்துடலாமா? செஸ்ட் இருக்குங்க இவங்கள்ட்ட. எம்ரால்டும் நிறைய கிடக்கும், அதனால் நம்மளை இவங்க தேடி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம் நம்ம நல்லா. இங்கேயும் உருளைக்கிழங்கு வச்சு ஃபார்ம் கட்டலாமா? நம்ம யூஸ் ஆகும் அயன் ஃபார்முக்கெல்லாம். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அது பண்ணலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இந்த வீட்டில் ஏதாவது செஸ்ட் இருக்கா? இருக்கிற மாதிரி தெரிலையே. ஆமாம், நீ என்னடா கொடுக்குற? புல்லுக்கட்டுக்கு இல்லை தேவை, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன், சரியா? இப்போ போயிட்டு வந்ததுக்கு ரீஸ்பான் பாயிண்டாக செட் பண்ணுவோம். செஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. பீட்ரூட் தேவையில்லை. இவங்க 2 பேர் என்ன கொடுக்குறானுங்க? அதே தான். ஏன் உருளைக்கிழங்குக்கு ஓகே கைஸ். அயன்குளம் கைஸ், அடிப்புமா என்னன்றீங்க? இல்லை அப்புறம் அடிச்சு போக கொடுங்க. இப்போ அடிச்சோன்னு வச்சுக்க அடிச்சு போடுவான் நம்மளை. கையில் பிளாக்கும் இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை. பிளாக்கும் இல்லை, வீட்லேயும் ஒன்றும் இல்லை. நீ என்ன தர? பீட்ரூட்டு இல்லை, தேவையில்லப்பா தம்பி, நீ போயிட்டு வா. இவன் அதே தான். எங்கள் லைப்ரரின்னு ஒரு நல்ல புக்காக தான். தேவையில்ல. இங்கே ஒருத்தர் இருக்கான், இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. நீ என்ன பார்க்குற? ஃபாஸ்ட் வாக்கர் 1. அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தேவையில்ல, அந்த அளவுக்கு என்கிட்ட பொருளும் இல்லை. இந்த வீட்டில் கன்ஃபார்ம் செஸ்ட் இருக்கும் மேலே. செஸ்ட்டு இல்லை. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், செஸ்ட் இருக்குமா இல்லையானே. ஏன்னா நான் நிறைய வாட் லூட் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டில். வந்து ஒரு 2-3 வாட் லூட் பண்ணியிருக்கேன் செஸ்ட்டில், ஓகேங்களா? ஆனால் இதில் செஸ்ட் இல்லை. ஐநூறுமா? சரி, வேறு தள்ளி போட. அடிச்சிட்டு போகிறேன், அப்புறம் நீ வந்து என்ன அடிச்சு போட்டுருவ. பண்ணிக்குட்டி, இந்த வீட்டு போகுமா? லேக் வேறு அடிக்குது. கண்டுக்காதீங்க யாரும், தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க லேகண்ணா. செஸ்ட்டு ஒன்றும் இல்லை. இப்படி செஸ்ட்டை கொடுங்கடா. என்னடா வில்லேஜ்னு பேருக்கு தான் வச்சுருக்கீங்க, செஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. ரோசம் வந்துருச்சு அவங்களுக்கு. ப்ரெட்டு இருக்குது, ஒரு 6 ப்ரெட்டு, ஒரு ஸ்டேக்கா இல்லை, ஏற்கனவே நான் ஆல்ரெடி வச்சுருந்தது. ஆப்பிள் கிடச்சிருக்கு, நல்லா இது ஏறும். கதவை சாத்திடணும் மறக்காமல். லூட் அடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம நைட் அணைச்சோன்னா தூங்கிடுவோம். இவங்க கதவை சாத்த மாட்டானுங்க. ஒரு சில பேர் ஜாம்பி உள்ளே போய் உட்காந்துக்கும். அப்புறம் நம்ம நாளைக்கு வில்லேஜுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜாம்பி வில்லேஜ் தான் ஆகி கிடக்கும். இந்த அயன்காலம் வேறு ரொம்ப நேரம் கண்ணை உறுத்திட்டுருக்கான். இவன் இப்போ தாங்க மாறி இருக்கான், புதுசாக வேறு இருக்கான். இவனை பார்த்துருக்கேன், பட் இவன் எந்த ஒர்க்கிங் டேபிள் வச்சா யூஸ் பண்ணுவான் தெரில. இங்கே பார்த்தீங்களா ப்ரௌன் கலர் ஷீப்பு? இவனும் இல்லை, 2 பேர் மாறுறானுங்க. இந்த வில்லேஜில் எல்லாமே 2 பேராக இருக்கானுங்க. இந்த வீட்டுக்குள்ளேருந்து தான் வந்தானுங்க, ஒரு 2 இருக்குது. இந்த வீட்டில் இருந்தானுங்க அவங்க. இது வரைக்கும் இது தூக்கியிருக்கானுங்களாட்டுக்கு. இந்த ஊசிட்டு கிடக்குறான். நம்ம அப்படியே இந்த சேஃப் போயிட்டு ஏதாவது வீடு இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. இங்கே செஸ்ட் இல்லை. நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி அயன்குளம் சும்மா உறுத்திட்டு இருந்தா அடி தோணுமா தோணாத? என்ன பண்ணுறது? கை வேற பரப்பறேன்னு இருக்குது. கொஞ்சம் கழித்து பார்த்துக்கலாம். பிளாக் சுத்தமாக இல்லை. ஏதாவது பிளாக் கிடைக்கும், அந்த புல்லுக்கிட்ட எங்கேயா கட்டி வச்சுருப்பானுங்க, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நைட்டு வேறு ஆகுறதுக்குள்ளே ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதான் பெட் இருக்கே, பெட் ஆனாலும் ஒன்று எடுத்துப்போம். ஏன்னா இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் போகிறேன். அதாவது 150 பிளாக் தள்ளி தான் போய் கட்ட போகிறேன் என்னோடய பேஸை. ஏன்னா இவங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் நான் அயன் ஃபார்ம் கட்ட முடியாது. ஒரு 100-200 பிளாக் தள்ளி தான் இருக்கணும் அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு வில்லேஜில் இருந்து. அதனால் ஒரு 600 பிளாக் தள்ளி, 600 நம்பருங்க, 200 பிளாக் தள்ளி போயிட்டு அயன் ஃபார்ம் கட்டிக்கலாம். இவன் யார்? அதே தான், இவங்க 2 பேர் வேறு மேலே வந்துட்டானுங்க, ஃபாஸ்ட் வாக்கர். அப்போலேருந்து பார்த்தீங்களா அந்த அயன்குளம் நம்மளே நோட்டை விட்டுட்ருக்கா. இப்போ கூட நோட்டை விட்டுட்டு தான் கிடந்தான்.
என்னடா பண்ணுறான்? புல்லுக்கட்டு இருக்குது. இருங்க, அந்த சைடு வீடுனா இருக்குது. அதங்கெல்லாம் போயிட்டு லூட் அடிச்சுட்டு புல்லுக்கட்டு எடுத்து அயன்கோலம் போட்டுடலாம். அயன்கோலமே வெயிட் பண்ணு, வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. சரியா? இங்கே ஒரு வீடு. ஏங்க இந்த வீட்டில் நம்ம லூட் அடித்தோம்? லூட் அடித்த மாதிரியே இருக்கே. போவா, அடிக்கலைன்னா ஒரு வேலை இல்லைங்க. இங்கே தான் நம்ம ஸ்டார்டிங் அடிச்சோமா? இல்லை சுத்தமாக தெரில. இங்கே தான் அடித்தோங்க. இங்கே அடிச்சிட்டோம் லூட் அடிச்சிட்டோம். அப்புறம் இந்த கேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்குது. ஒரு இதே சொல்ல முடியாது. நான் மைண்ட் கிராஃப்ட் விளையாண்டுருக்கேன்னா கேட்காதீங்க. ஏன்னா நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், ஒரு சில டைம்ஸ் விளையாண்டுருக்கேன். இந்த ஓசியில் ஒரு சில டைம்லாம் விடுவானுங்க. தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்கெல்லாம் ஓசியில் விடுவானுங்க. அப்போ ஏற்றுவேன், டக்குன்னு டிலேட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் காசு கேட்கும். அதனால் ஏற்றுறதில்ல. அதுக்கப்புறம் இந்த இடம் நல்லா இருக்குது, ஆனால் லேக் தான், சரியான லேக் அடிக்குது. சரி, ஃபஸ்ட்டு டிவைஸை மாற்றணும், அதாவது ஃபோனை மாற்றணும்ப்பா. இல்லை, இதில் ஒரு மோட் பேக் இருக்குங்க. இதுலேயே என்னென்னா கிளிச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். அதனால் நான் அடுத்த வீடியோவில் வந்து போட்டு விளையாண்டு பார்க்குறேன். சரிங்களா? அது வந்து கொஞ்சம் கிளிச்சை கம்மி பண்ணணும். சரிங்களா? வந்து போட்டு பார்ப்போம். புல்லுக்கிட்டு இருக்குது. ஓகே, அயன்குளம் அடிச்சிட வேண்டியதான். நைட்டு வேறு ஆகுது. பரவாயில்ல, அடிப்போம் வாங்க. நேரம் அடிச்சுட்டு அப்படி ஓடி போயிட்டு ஒரு 3 பிளாக் ஹைட்டு இங்கே வரேன் ஓடி போயிட்டு ஒரு 3 பிளாக் மட்டும் ஹைட் ஏறிட்டு அடிக்கணும். சரிங்களா? எல்லாரும் தெரிஞ்சது தான். ஒரு 4 பிளாக் ஏறும். ஏன்னா நிறைய யூடியூப்பில் பிஎஃப் சோக்கரோடலாம் பார்த்தேன். ஒரு 3, 4, 5 பிளாக் ஏறினார். ஆனால் சட்டன் வந்து அடிச்சு போட்டான். நம்ம இங்கே பார்த்தீங்களா, ஒரு வில்லேஜ் ஓடுறான். அவன் யூஸ்லெஸ், தேவையே இல்லை. ஆப்பிள் வச்சு அடிப்போம். எனக்கு என்னோட இவ்வளோ லேட் ஆகுற, ஒரு ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கணுமோ? பார்த்தியா, நான் சாப்பிட்றேன். நான் அவனை தரமாட்டேன் போல. ரொம்ப லேட் ஆகுதே. குதிச்சு அடித்து பார்ப்போம். ரொம்ப லேட் ஆகுறாங்க. என்னங்க கையில் அடிச்சு இவ்வளோ லேட் ஆகுறோம்? ஆப்பிள் வச்சு அடித்தாதான் எவ்வளோ லேட் ஆகுது. இதை வச்சு அடித்து பார்த்தா பாய்சனை வச்சு இதுக்கும் லேட் ஆகுதே. அம்மா லேட் ஆகுது. நைட்டு வேறு ஆகுதுடா. கொஞ்சம் சக்குன்னு சாகு. குதிச்சு எடுத்து சேர்க்கலாம் சாமான்பானுங்க. அது மாதிரி அடித்து பார்ப்போம். இல்லை, அது கொஞ்சம் டைம் ஆகுது நம்ம அடிக்கிறதுக்கு. நம்ம பெருசாட்டு விட்டாமல் அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் நான் ஒரு புது யூடியூபர். சரிங்களா? நீங்கள் தான் எங்கள் மாதிரி ஒரு புது யூடியூபர்ஸ்னால் கொஞ்சம் மேம்படுத்தி மேலே கூப்பிட்டு போகணும். மறக்காமல் லைக்கு, சப்ஸ்கிரைபு தான் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆனில் வைங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் வரும், எல்லாமே தரமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் ஆனில் வைங்க. நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். ஒரு வழியாக செத்துட்டாங்க. இப்போ கீழே இறங்கினோன்னா இது அயன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்க்காம நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்கிடணும். ஏன்னா பாருங்கள், இந்த நேரத்துக்கு ஜாம்பிஸ் எல்லாம் வருவானுங்க. இப்போ இன்னும் வேர்ல்டு ஸ்டார்ட்லேருந்து ஒரு ஜாம்பியும் பார்க்கல. பார்த்தீங்களா சைடில் நியூ ரெசிபிஸ் அன்லாக்கெல்லாம் அப்படியே மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இருக்குங்க. இது என்ன சொல்கிறது, ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் நான் இந்த அப்டேட் மட்டும் வரலங்க, இந்த காப்பர் அப்டேட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் எல்லாம் வரல. ஒரு வருஷம் கழிச்சு தான் விட்றானுங்க. இந்த மாதிரி கேம்ஸில் நிறையா வாட்டி விளையாண்டுட்டேன். இந்த மாதிரி கேமில் இந்த மாதிரி நிறைய கேம் விளையாண்டுட்டேன். சரிங்களா? மைண்ட் கிராஃப்டோட காப்பி எடிஷன்ஸு ஆனால் சரியாகவே வரல. ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த வில்லேஜ் லூட் அடிச்சிட்டோம். இங்கேருந்து ஒரு 150 பிளாக் அந்த சைடு போயிட்டு தான் என்னோடய பேஸ் கட்ட போகிறோம். ஓகேங்களா? நம்ம பேசாத அந்த கடல் மேலே கட்டலாமா? இல்லை வேணாம், கடல் ஓரத்தில் கட்டுவோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ஃபிஷ்ஷிங் பிடிக்கும். அட்வென்ச்சர் கொஞ்சம், அதாவது அட்வென்ச்சருன்ற மாதிரிங்க, போட் எடுத்துகிட்டு கடலில் ஓட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அதோட ஃபிஷ்ஷிங் ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது. ஒரு சில டைம்னா இது கிடைக்கும், புக்கு, என்சாண்டட் புக்கு. அதுக்காகவே தொடர்ந்து 3 நாள், ரியல் லைஃப்பில் இல்லை, கேமிங்கில் வந்து தொடர்ந்து 3 நாள் ஃபுல்லாக விளையாண்டேன். கைஸ், நீங்கள் அதை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஷிப்ரக்கு கேம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்பான் ஏரியாவில் வில்லேஜு. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் மேலாப்லேயே ஷிப்ரக்கு. எவனுக்காவது கிடைக்குமா சொல்லுங்கள்? எவனுக்காவது சீரியஸாக கிடைக்குமா? இப்படி ஒரு லக்கு என் லைஃப்பில் அடித்ததில்லை. ஆனால் அது வேர்ல்டு சரியான லக்குங்க சொல்லப்போனால். ஆனால் என் லைஃப்லேயே வாட்டி ஷிப்ரக் எடுக்க போகிறேன். அதாவது ஷிப்ரக்கில் லூட் பண்ண போகிறேன். இப்படி இருக்குது, இப்படி இருக்கும் உண்மையாலுமே. கீழே அந்த மாதிரினா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதுவும் சர்ஃபேஸில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். இப்படி பார்த்ததில்ல. அதாவது இந்த மாதிரி நேராக பார்த்ததில்ல, சர்ஃபேஸில் பார்த்ததில்ல, கடலில் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் தொட்டது கூட இல்லை. வாட்டி ஃபஸ்ட்டு மேலே ஏறி நிற்கிறேன். செஸ்ட் இருக்கும், உள்ளே போய் எடுத்து இன்னும் மேப் வேறு இருக்கும்ல உள்ளே. மேப்புனால் எடுத்து மேப்பு 2 இருக்குங்க, 2 மேப்பு இல்லை, ஒரு மேப் தான் அதில் யூஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னொரு மேப் சும்மா வாட்டு காப்பி. இதோ பாருங்க,
இல்லை நான் எடுத்து பார்க்கல, அடுத்த எபிசோடு கண்டென்ட்டுக்கு யூஸ் ஆகிடுச்சு விடுங்க. உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு வந்துடுச்சு ஒரு இது, அடுத்த எபிசோடு கண்டென்ட்டு தான் பார்த்துக்கோங்க. மேப்பை ஃபஸ்ட்டு தேடி எடுக்கிறோம், அதுதான் கண்டென்ட். ஓகே, அம்மா 2 செஸ்ட் இருக்குமா மேலே? சரி, மேலே ஒரு செஸ்ட் இருக்கும், கீழே ஒரு செஸ்ட் இருக்கும், அதாவது 2 செஸ்ட்டு. ஓகே, ஏன்டா இவ்வளோ கன்செப்ஷன் நிறையா இருக்குது, போட்டில் இருக்கிறதே எடுத்து போடுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் மைண்ட் கிராஃப்டில் கன்செப்ஷனாக எவ்வளோ கன்செப்ஷனாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரோ பிளேயர்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க இதில். கன்செப்ஷனாரியே இருங்க முடிஞ்ச அளவுக்கு இதில் மைண்ட் கிராஃப்டில். ரியல் லைஃப்பில் இருக்கிறதே இல்லாத உங்கள் இது இஷ்டம், அது நான் சொல்ல. இந்த ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம எதுக்கு உடனே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் பெசாட்டு. இதை லேக் வேறு அடிக்குது. செகண்ட் எபிசோட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த லேக் மோடை போடணுங்க. பேக் இருக்குது, மோட் பேக் இருக்குது, அது போட்டுறேன் அடுத்த எபிசோடில். கன்ஃபார்ம் போட்டு தான் வெயிட் பண்ணுவேன், அது கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். இந்த ஜஸ்ட்டு எடுத்து போய் எதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாயிண்ட் வேறு செட் பண்ணி வியூ நல்லா இருக்குங்க சீரியஸாக. 2 சைடில் வந்தோம். எங்கே வந்து டிரைவரை நல்லா ஓட்டியிருக்காரு கரையிலேயே. இங்கே அது ஒரு ஐலாண்ட் மாதிரி தானே இருக்குது, பெருசாக அந்த ஐலாண்டில் போயிடலாமா? அதாவது இப்போ நம்ம நேராக இருந்ததில்ல, இந்த நேரில் ஃபஸ்ட்டு இருந்தது நேர் லைட்டாக ஐலாண்ட் மாதிரி இருக்குது, பெருசாக அதுக்கு போயிடல. எனக்கு ஐலாண்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு உட்காரலாம், எவனையும் நம்ப வேணாம். இந்த சைடில் வேறு ஒரு பாலத்தை போடணும், இதுக்கும் நான் அந்த ஐலாண்ட் வந்து நான் என்னோடய ஹோம் பாயிண்ட்டாக செட் பண்ணிக்கிட்டேன்னா நான் வந்து அதை போட்டுருவேன். ஓகேங்களா, இங்கேருந்து அங்கே ஒரு பாலத்தை கனெக்ட் பண்ணி விட்டுலாம். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வெட்டிடலாம். ஏன்னா இன்னும் மரம் கூட வெட்டாமல் இருக்கும் நாம். அது நான் மரத்தை வெட்டிட்டு சாப்பாடு இங்கே வரும், சாப்பாடு சைடில் இல்லை, மரத்தை வெட்டிடலாம். மரத்தை வெட்டிட்டு ஒரு சில இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன, அந்த ப்ரெட்டை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏன்னா ப்ரெட்டு சாப்பாடு சுத்தமாக இல்லை. வேறு என்ன, இந்த மரத்தை வெட்டிட்டு போய் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இடத்த சுற்றி பார்த்துடலாம். சரிங்களா, இடத்த சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு ஓகேவான்னு பார்க்கலாம். எத்தனை ஷீப்புன்னு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணேன், தூங்கவே இல்லை தெரியுமா? கிட்டத்தட்ட 2 நாள் அலைஞ்ச ஷீப்பே கிடைக்கல. இங்கே பாருங்கள், சும்மா கிடைக்குது. என் ஷீப்பே தேவையில்லை இதில், எதுக்கு ஷீப்பு கொடுக்குறீங்க? என்ன சொல்லுவீங்களே, இங்கே பார்த்தீங்களே பெரிய பொந்துனோ மலையில் போவோம். நம்ம ஒரு அடுத்த எபிசோட்னா தேடி போவோம். நம்ம இதை பார்ப்போம். சுகர் கேன் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு இது பேப்பர் செய்ய யூஸ் ஆகுங்க. லிட்ரலி இது ரொம்பவுமே யூஸ் தான். சரிங்களா கைஸ், எடுத்துக்கோங்க கைஸ், மறக்காமல் எடுத்துக்கோங்க கைஸ். இதெல்லாம் ஏன் பார்க்குறீங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் இது கிட்டத்தட்ட ஐலாண்டு தான், ஒரு மாற்றமும் கிடையாது. இது கிட்டத்தட்ட இல்லை, ஃபுல்லாகவுமே ஐலாண்டு தான். எந்த சைடு கடலா ஐலாண்டு, சரியான ஐலாண்டு, ஹரியான ஐலாண்ட்லாம் இல்லை, குட்டியான ஐலாண்டு. இந்த மரம் பிடிக்கவே பிடிக்காதுங்க, ஏன்னா அதில் நிறைய பிரான்ச் இருக்கும். இந்த சைடு லைட்டாக ஒரு பாலத்தை போட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம், கார்டன் மாதிரி செய்யலாம். இந்த இடத்த நல்லாயிருக்கும். நான் அந்த சைடில் இருந்தது பார்த்தீங்க, பெரிய பொந்து போவோம். அடுத்து 3வது எபிசோடில் போகலாங்க. அது 3வது எபிசோடு வந்து எதுக்கு வச்சுக்கலான்னு தெரில, கமெண்டில் சொல்லுங்கள். பன்னி வேறு இருக்குது, 2 பன்னி இருக்கான். பன்னியை பார்த்தாலும் டெக்னோ பிளேடு வேறு ஞாபகம் வராருங்க, ஏனே தெரில. டெக்னோ பிளேடு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அவர் நல்ல பிளேயர். செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன், செத்துட்டாரா இருக்காரான்னு தான் தெரில. கேன்சரால் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன், தெரில. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு எதுக்கு அவங்க பேச்சு, நம்மளுக்கு உசுரோடு இருக்கிற பேசாரு நம்ம செத்துட்டோன்ட்டு வேறு காப்பி கொடுத்துட போகிறாங்க. காப்பின்ற மாதிரிங்க, ஏதாவது பிரச்சனை கிஞ்சனை வந்துட போகுது. செத்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன், தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் டெக்னாலஜி உண்மையாலுமே நல்ல பிளேயருங்க அவர். லெஜெண்டுக்கு ஆல்வேஸ் லெஜெண்ட் இஸ் நாட் ட்ரை அப்படின்னு தான் என்னமோ சொல்லுவார், நம்மளுக்கு சொல்ல வரல. இந்த சைடு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு ஒன்று போட்டோம், ஏன்னா கிராஃப்டிங் டேபிள் மெயின் இல்லைவா கேமில். மைண்ட் கிராஃப்டே 2 தான் பேஸ் பண்ணியிருக்கு, ஒன்று மைனிங்கு, இன்னொன்று கிராஃப்ட்டு. பேர்லேயே வச்சுருக்கானுங்க, என்னத்த சொல்ல, பேர்லேயே வச்சுருக்கானுங்க மைண்ட் கிராஃப்ட்னு. இது 2 தாண்டா நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கானுங்க. ப்ரெட்டை செஞ்சு போகணும், 63 வந்துருச்சு. அதான் 1 வந்துருந்தால் ஒரு ஸ்டாக் கிட்டத்தட்ட. சரி, எடுத்து வச்சுப்போம் நம்மளுக்கு இதுதானே. அப்புறம் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க, பெல் ஐக்கனை ஆன் வச்சுக்கோங்க. நிறைய கண்டென்ட் தான் வரும். இந்த எபிசோட் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், லென்த்து வேறு ஆகிடுச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன மைனிங் போட்டு போவோம், வீடியோவை முடிச்சிக்கலாம் சரிங்களா. ஏன்னா டார்ச் வைக்கணும் இடத்த சுற்றி, ஏன்னா இடமே அப்படியே இதாக இருக்குது பாருங்க, வெளிச்சமே இல்லாமல் இதாகி கிடக்கும். அப்புறம் நைட்டு அப்புறம் எக்கச்சக்கமாக மாப்ஸ் ஸ்பானாவானுங்க, 50 அடி வெயிட்டு கிடக்கும். க்ரீப்பர்னால் மோசமான பையங்க அந்த க்ரீப்பரு. அவன்னா தயவு செஞ்சு டார்ச் வச்சுருங்க இடத்துல, அப்போ தான் அவன் ஸ்பான் ஆகாமல் இருப்பான். ஸ்பான் ஆனாலும் 2-3 கேட் எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்க இடத்துல.
அயன் ஃபார்ம் கட்டினா தேவையில்ல கேட்டு அவங்களே ஸ்பான் பண்ணுவாங்க. கோல் இருக்குங்க, கோல் கொஞ்சம் மைண்ட் பண்ணிப்போம் நம்ம. கோல் தேவைப்படும், அதாவது டாச்சிக்கு தான். வேறு எதுக்கு நான் சொல்லுவேன், நான் எதுக்கு வேணால் சொல்லுவேன், நீங்கள் பாருங்கள். கோல் தான் மைனிங் பண்ணணும், வேறு என்ன. அயன் கிடச்சா நல்லாயிருக்குங்க ஃபஸ்ட் எபிசோட்லேயே. ஆமாம், நம்மளுக்கு அயன் தேவையா? அயன் தேவையே இல்லை, மைனிங் பண்ணாமலே எக்கச்சக்கமாக ஓசிலேயே எடுத்துக்கிட்டோம். தேவைப்படும், பட் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக இந்த மாதிரி கிடைக்குங்க. என்னென்னா கோலை மைண்ட் பண்ணிட்டே போவோம், டக்குன்னு கோலை மைண்ட் பண்ணிட்டு அந்த சைடு போனால் அயன் கிடக்கும். எத்தனை பேர் கிடச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லேக் வேறு, ஐயோ ஃபஸ்ட்டு அடுத்தது லேக் மட்டும் சாரிங்க, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. லேக்னால் கொஞ்சம் அடுத்த வாட்டி இது பண்ணிக்கிறேன். கல் கொஞ்சம் எடுத்துக்கணும். என்னடா அது சைடில் கிடக்குது, எடுத்துகிட்டு போவேன், நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த செட்டிங்ஸில் கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சேன்னா, அதனால் அந்த கல்லுனா பாருங்களேன், லைட் அந்த ஓரத்தில் இந்த ஹார்டின் இருக்கிற இடத்துல கோயக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் டார்க்னஸ் ரொம்ப டார்க்காக தெரியுது. தெரியுதுங்களா, ஒரு மாதிரி இருட்டடிச்ச மாதிரி கிடக்குது. இல்லை நான் டார்ச்சும் வைக்கல, அதுவும் ஒரு இது தான். கல் எடுத்து போனால் நம்மளுக்கு ஃபர்னஸ்க்கு அப்புறம் வீடு கட்டுறதுக்கு நான் யூஸ் ஆகும். வேறு என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட, வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது பிஎஃப் ஜோக்கர் ஸ்பேஸ் மேன்னா இப்போ ரீசெண்டாக போட்டுட்ருக்காங்க. அதாவது கோல்டன் ஆப்பிள்னா எடுக்கிறது, பீட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் சொல்லுங்கள், நான் நிறையா பண்ணி போடுறேன், என்னால் முடியுமான்னு பார்க்குறேன். அப்புறம் ஸ்பீட் ரன்னுக்கு இந்த வேர்ல்டு சரியான இதாக இருக்குங்க. ஏன்னா அந்த சைடு இது, இந்த சைடு லாவா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீட் ரனுக்கு ஒரு தரமான ஒரு சீடுன்னே சொல்லலாம். இந்த சீடு ஸ்பீட் ரனுக்கான ஒரு சீடு, அது சரியான சீடு சொல்லப்போல. ஆனால் இல்லை, லாவா தான் இல்லை, லாவாவை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதே சீடில் நான் ஸ்பீட் ரன் பண்ணி உங்களுக்கு போகிறேன். ஓகே, மைனிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்தால் நைட் ஆகிடுச்சி, தூங்கணும் வேறு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏதாவது ஸ்பான் ஆகிட போகிறான். நீங்கள் பெட்டு வேறு அந்த சைடு தான் நான் வச்சுருக்கேன். ஆமாம், டக்குன்னு ஓடணுங்க. ஆமாம், என் பண்டில் நல்லா இருக்கா சொல்லுங்கள். இந்த கேம்லேயே ஓசிலே கொடுக்குறானுங்க நிறையா பண்டில்ஸ். நான் ஜோக்கர் பண்டில் இருக்குது, ஜோக்கர் பண்டில் இந்த ஹேக்கர் பண்டில் ஒன்று இருக்கும்ல, எத்தனை பேர் தெரியும் தெரில, இந்த ஹேக்கர் பண்டில் ஒன்று இருக்கும், அது இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் ஹூடி போட்ட மாதிரினா இருக்குது பண்டில் ரெட் கலரில். ஆனால் அதனால் நிறைய யூடியூபர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இதுதான் யாரும் வச்சதில்லை, அதனால தான் இது வச்சுருக்கேன். ஏன்னா கலராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஆனால் அந்த பண்டில் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமாக. க்ரீப்பர் ஓடணும் ஃபஸ்ட்டு, க்ரீப்பர் வேறு அடிக்கணுங்க. இப்போ என்ன பெட்டுக்கிட்டே வந்து இருக்கான், சட்டுன்னு அடிச்சிருவானுங்க. ஃபஸ்ட்டு க்ரீப்பர் அடித்தவள அந்த ஜாம்பி அடிப்பான், அவன் தான் ரொம்ப சரி. இவன்கிட்ட 10ஆம் அடி வாங்கணுங்க. சரி வாங்க, உங்களுக்கு நான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதை நிரூபிக்கிறேன். அவனே செத்துட்டான், ஒரு சாம்பியை கூட அடிக்க தெரில, அவனே செத்துட்டான். டேய் ஒரு நாள் இருக்குடி, அவனை அடுத்த எபிசோடில் வச்சுக்கிறேன். க்ரீப்பர் எப்படி அடிக்குதுன்னு சொல்லித்தரேன். நல்ல வேலை பார்க்கலாமே, இதை கேட்காத வரைக்கும் சந்தோஷம். இப்போ இந்த க்ரீப்பர் அடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட ஏதாவது வெப்பன் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவனை கூப்பிட்டு டக்குன்னு பின்னாடி போயிட்டு இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு ஜம்ப் பண்ணி பின்னாடி வந்துடணும். இல்லைனா வெடிச்சிருவான், மோசமான பையன். மறுபடியும் அடிச்சுட்டு பின்னாடி வந்துடணும். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணால் லேட்டாகும். ஐயோ பிக்கி வேறு உடஞ்சிச்சு, பிக்காக்ஸு அடிச்சுட்டு எப்படியோ ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்க, வெடிச்சிருவான். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணல, அடிச்சுட்டு பின்னாடி போயிட்டு அதுதான் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். எந்த அளவுக்கு மலிப்ப முடியுமோ அந்தளவுக்கு மலிப்போம். கேட்டுச்சா இருக்காச்சு, கேட்காத வைக்க நல்லது. நான் அப்படி தான் பைத்தியம் மாதிரி ஓடிட்டுருப்பேன், என்ன பாதிங்க சரி கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த அடைச்சிடணுங்க, இல்லைனா ரொம்ப அசிங்கமாக இருக்குது இடமே. என்ன சொல்கிறது, வெடிச்சு ஒரு மாதிரி ஏதோ பேர் என்ன, வானத்தில் வந்து உளுமை எரிக்கல்களா, காமெட் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காமெட் இல்லையே, காமெட் வேறு தானே, எரி நட்சத்திரம் தானே, எல்லாம் ஒன்று தானே, தெரில. கண்டுக்காதீங்க பேசுகிறத, தப்பாக பேசுவேன். அப்புறம் இங்கே கவர் பண்ணிடுங்க. அப்படி நேச்சுரலாக இருக்கணும், அது வெடித்ததே தெரியக்கூடாது. உள்ளே நான் கவர் பண்ணுவேன். என்ன பண்ணி போய் பார்த்துட்டானா நம்ம சொதப்பினதை. சரிங்க கைஸ், இந்த இடத்துல நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சி. நானே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண பார்க்க முடியாமல் தான் பார்த்துட்ருந்தேன். ஓகே, நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட விடைபெறுவது எக்ஸ்கொயர் கேமிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆன்ல வைங்க.